ஆமு ஷாஜகான் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். ஒன்றிய பாஜக அரசு மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் சித்து விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்திருக்கிறது. அருள்மறை திருக்குரான் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்றவுடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது வரலாற்றிற்கு ஒரு ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள், மக்கள் நிறைந்து வாழும் இடங்கள் அருகில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்ற இந்த அரசின் அறிவிப்புக்கு இந்த ஆட்சி நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்று பாராட்டுகிறேன். மக்கள் மதுவிலக்கு என்ற பெரும்பான்மை மக்களின் கனவையும் எங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் நனவாக்குவதற்கு இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கட்டும் என்று என் அவாவை வெளிப்படுத்துகிறேன். அதுபோலவே தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, சிறுபான்மையினோர் பாதுகாப்பு, மாநில வளர்ச்சி உள்ளிட்ட உயர்ந்த தத்துவங்களை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய அரசு திடமாக செயல்பட வேண்டும் என்ற அவாவையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நல்லதொரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக விருப்பு வெறுப்பின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிகழ்வு பாராட்டிற்குரியது. இந்திய தாய் திருநாட்டின் மிக மூத்த அரசியல் கட்சியில் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையகமான காயிதே மில்லத் மன்சிலுக்கு வருகை தந்து தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது வாழ்த்தி பேசிய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் முந்தைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை தங்களிடம் விடுத்தார்கள். அதனை நான் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வரவேற்புக்கு நன்றி கூறிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த உணர்வுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி பாராட்டுகிறது. நம் இந்திய தாய் திருநாடு விடுதலையடைந்த சமயத்தில்
சென்னை மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சிறந்த உறுப்பினராக கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களும் இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது அவர்கள் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் தலைவர்கள் ஒரு உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் அதனை பின்பற்றி நடப்போம் என்று உறுதி கூறும் அதே நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்தின் குரலாக ஒலிக்கின்ற காரணத்தினால் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.